صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا رسول الله صلى الله عليه وسلم: إنك لتصل الرحمة وتحمل الكل وتقري الضيف وتعين على نوائب الحق. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد الذي كلت البركة بذاته ومحيا وتعثرت الأعمال بطيب ذكره وريا. காரணத்திற்குள் காரியத்தை அமைத்து கருப்பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கின்ற வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் இருலோகத்தின் தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அந்நபருடைய வாழ்க்கை சுவடுகளை உழுவாது நடுவாது அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அக்தாபுல் அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கு வீட்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூ உலகிலே மனித சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக வேண்டி 1,24,000 நபிமார்களை அனுப்பினார். அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஆகச் சிறந்த நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூவான் நபிகள் கோவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். மனிதன் சீரான பாதையில் நடப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்கு வேதங்களை கொடுத்தான். அந்த வேதங்களில் ஆகச் சிறந்த வேதமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஏனென்று சொன்னால் மற்ற வேதங்கள் எல்லாம் மனிதனுடைய எண்ணத்திற்கு தோதுவாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அல் குர்ஆன் மாத்திரம்தான் கியாமத் நாள் வரை அல்லாஹ் தஆலா அதற்கு பொறுப்பேற்றிருக்கிறான் என்கின்ற காரணத்தினால் இயற்றப்பட்ட வேதங்களில் ஆகச் சிறந்த வேதமாக அல் குர்ஆனாகத்தான் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா அந்தந்த நபிமார்களுக்கென்று அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தார்களை, ஒரு சமூகத்தார்களை ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அப்படி ஏற்பாடு பண்ண சமூகத்தில் ஆகச் சிறந்த சமூகமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுவது இந்த உம்மத்தே முஹம்மதியாவை தான். அல்லாஹ் குர்ஆனில் பேசுறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித சமுதாயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களின் ஆகச் சிறந்த நபர்கள் நீங்கள் தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். இந்த சிறப்பெல்லாம் இந்த உம்மத்திற்கு கிடைக்க காரணமாக இருந்தது பூவான் நபிகள் கோவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். ஏனென்று சொன்னால் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா சிறப்போடு படைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மாத்திரம் தனி சிறப்பை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை படைத்தான். எல்லா நபிமார்களுடைய முஅஜிஸாவையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். மனிதன் சீர் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்தந்த காலத்தில் ஏற்பட்ட அந்தந்த நபிமார்கள் செய்த அற்புதங்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் விவரமாக பேசுகிறார். ஆனால் அந்தந்த நபிமார்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்ததற்கு பிறகுதான் அவர்கள் அற்புதத்தை செய்து மக்களை சீர்திருத்தம் செய்தார்கள். ஆனால் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயுடைய கருவறைக்குள் இருக்கும் போதே அல்லாஹ் தஆலா அவர்களின் மூலமாக மக்காவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை, ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டினார்.
அல்லாஹ் தஆலா நபிமார்கள் செய்த முஅஜிசாவை குறித்து ஏராளமாக குர்ஆனிலே பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசாத ஜுஸுக்களே கிடையாது. நிறைய இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபர்களை பற்றி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபர்களை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஏராளமாக பேசுகிறார். பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு கொடுங்கோல் ஆட்சியாளர் ஃபிரௌன் கொடுத்த மாபெரும் சோதனை, அந்த பனு இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஃபிரௌன் கொடுத்த துன்புறுத்தல், அதன் விளைவாக அந்த ஃபிரௌன் தனக்கென்று பெற்றுக்கொண்ட அந்த நசீப் எல்லாமே அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். فَأَوْحَيْنَا إِلَى مُوسَى أَنْ اضْرِبْ بِعَصَاكَ الْبَحْرَ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் ஃபிரௌனிடத்தில் இருந்து தப்பித்து செல்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக ஒரு அசாவை கொடுத்திருந்தார். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியிலே சென்று நிற்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் நபியுடைய உத்தரவுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஅவஹைனா இலா மூஸா அன் ரிப் பிஅஸால் பஹர். அந்த கடலினுடைய கல்லிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அஸாவால் அடித்தார்கள். ஃபன்ஃபலக ஃபகான மின் குல்லி ஃபிர்கின் கத்தௌதின் அதீம். பல பாறைகளாக அது பிரிந்தது. அதன் வழியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் சென்றார்கள். ஃபிரௌனும் அதை நம்பி உள்ளே இறங்கினான். அவன் வெளியே போனதற்கு அல்லாஹ் தஆலா அப்படி மூடினான். இது ஒரு மாபெரும் அத்தாட்சி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வலகத ஆதைனா மூசா 9 ஆயாத்தின் பைனாத், 9 அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறோம் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்ற அந்த அத்தாட்சிகளில் ஆகப்பெரிய அத்தாட்சிகள் இதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அத்தாட்சிகளை கொடுத்தார். அவர்கள் கையை நீட்டினார்கள் என்று சொன்னால் அந்த கையினுடைய ஒளி அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த முஅஜிசாவை கொடுத்திருந்தார். இதுபோல் பல்வேறு நபிமார்களுக்கு அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலினுடைய கல்லில் அடிச்ச மாதிரி அவர்கள் ஒரு ஹஜர் ஃபன்ஃபலக ஃபகான ஃபஅவ்ஹைனா இலா மூஸா ரிப் பிஅஸாக்கல் ஹஜர் ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனா. அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் வந்தது. பனு இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தில் தண்ணி பஞ்சம் ஏற்பட்டுச்சு. தண்ணி இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து அவர்கள் முறையீடு செய்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த அசாவால் அவர்கள் அடித்தார்கள். அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் வந்து அவருடைய கூட்டத்திற்கு தண்ணீர் வந்தது என்று குர்ஆன் பேசுகிறது. அதே போல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணவன் இல்லாமல் அவர்கள் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த குழந்தையை குறித்து அவதூறு பேசிய சமுதாயம் ஏராளமாக இருந்தது. அவருடைய கூட்டத்தினர்கள் அவருடைய குடும்பத்தினர்களே அவர்களை அவதூறாக பேசினார்கள். அப்பொழுது அவருடைய வாயையெல்லாம் அடைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பிறந்த குழந்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைத்தார். அந்த பேசிய அந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய வார்த்தை, கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. ஆதானியல் கிதாப், அல்லாஹ் தஆலா எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கான். வஜஅலனி நபியா, உங்களுக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக பிறந்த குழந்தையை பேசிய அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசி காட்டுகிறான். அது மாத்திரமில்லை, ஃபௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் ஹய்யா, நான் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறேன் என்பதாக பிறந்த குழந்தை பேசிய வார்த்தை. ஒரு பச்சிளம் குழந்தை பிறந்த பொழுது தொழுகையை குறித்து பேசுகிறது என்று சொன்னால் அந்த தொழுகையுடைய ஆர்ப்பரியமும் உட்புறமும் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுங்கோல் ஆட்சியாளர் நம்ரூத்
அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டார்கள். அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு உத்தரவிட்டான். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களுக்கு நீ குளிர்ந்து போய்விடு என்பதாக அந்த நெருப்புக்கு உத்தரவிட்ட காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களுக்கு சுட்டிருக்கிற நெருப்பு பாதுகாப்பு கொடுத்தது. இதுபோல் பல்வேறு நபிமார்கள் செய்த அந்த அற்புதங்களை அல்லாஹ் தஆலா மனிதன் சீர்திருவதற்காக, மனிதன் செம்மையாக நடப்பதற்காக வேண்டி குர்ஆனிலே அத்தாட்சியாக வைத்திருக்கிறான். ஆனால் இந்த நபிமார்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்த பிறகு செய்த அற்புதங்கள். ஆனால் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு வாழ்க்கை படிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 50 நாளுக்கு முன்பாக நடந்த மக்காவில் நடந்த ஒரு சம்பவம் நாம் எல்லாம் ஓதிருப்போம். அலந்தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானை படையை நாம் அழித்தோமே, அதை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நபியவர்கள் பிறப்பதற்கு 50 நாளுக்கு முன்பு நடந்த சம்பவம். யமன் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் இருந்தார். தூனவாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர். அந்த மன்னர் மிகப்பெரிய சிலை வணங்கி யார் யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டு நஸ்ரானியாக வாழ்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொன்று குவித்து அட்டூழியம் செய்து கொண்டிருந்த ஒரு அரசன். அவன் பேர் தூனவாஸ். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சூரத்துல் புரூஜிலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவான், அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரில் வகூத். ஒரு மிகப்பெரிய பாதாள குழியை தோண்டி யார் யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குழியிலே தள்ளி அவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தான். யமன் தேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அது அபிசீனியாவில் இருக்கக்கூடிய மன்னர். இவருக்கு கிறிஸ்தவர், நஸ்ரானியா வாழ்ந்தவர். அவருக்கு அந்த அரசனுடைய பேர் நஜ்ஜாஷி. கைசர் என்கின்ற அரசர் இந்த மாதிரி உங்க ஆட்களை எல்லாம் இந்த யமன் தேசத்துல கொடுமைப்படுத்துறாரு, அந்த மக்களை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கைசர் என்கின்ற அரசர் நஜ்ஜாஷி என்கின்ற மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதிய அந்த அடிப்படையில் நஜ்ஜாஷி மன்னர் 2 படை தளபதிகளை ஏற்பாடு செய்கிறார். அர்பாப், ஆபிரகாம் என்று சொல்லப்படக்கூடிய 2 படை தளபதி. இவங்க 2 பேரும் போய் யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த துண்டவாசியுடைய படைகளை அடித்து நொறுக்கி விடுகிறார்கள். பிறகு இந்த யமன் தேசத்தை யார் ஆளுவது என்கின்ற ஒரு போட்டி வருகிறது. அந்த நஜ்ஜாஷி என்கின்ற மன்னர் சொன்னார், இந்த 2 பேருக்குள்ள நீங்கள் போட்டி போட்டுக்கங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ உங்களுக்கு தான் அரசாட்சி சொல்கிறார். அதே மாதிரி போர் நடக்கிறது. ஆபிரகாம் என்கின்ற மன்னர் வெற்றி பெற்று விடுகிறார். யமன் தேசத்தை வெற்றி கொண்ட அந்த அகம்பாரமும் தன்னுடைய நண்பனை சாய்த்துக்கிட்ட அந்த பெருமையும் அவனுக்கு மண்டை ஏறிச்சு. என்ன பண்ணிவிட்டான்? காபத்துல்லாவை நோக்கி எல்லாம் செல்கிறார்களே, யமன் தேசத்தில் நாம் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், காபத்துல்லாவிற்கு போகின்ற கூட்டம் எல்லாம் இங்கு வர வேண்டும் என்கின்ற ஏற்பாட்டில் அவன் ஒரு ஆலயத்தை கட்டினான். ஆனால் அந்த ஆலயத்தை யாரும் மதிக்கவில்லை. அவனுக்கு வந்ததே கோபம். காபத்துல்லாவை நான் தரைமட்டமாக ஆக்கப் போகிறேன் என்பதாக யானை படையோடு மக்காவை நோக்கி செல்கிறார். நான் காபாவை இடித்து விடுங்கள் என்கின்ற அந்த அகங்காரத்தில் வந்து கொண்டிருக்கிறான். அப்ப காபாவினுடைய அந்த முத்தவழி அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார். அவர் வந்து நிற்கிறார். அவர் வந்ததுமே உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் என்கின்ற காரணத்தினால் அந்த மன்னர் ஆபிரகாம் எந்திரிச்சு வந்தான். கீழே இறங்கி வந்து, இந்த மாதிரி நான் காபத்துல்லாவை இடிக்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அவருடைய என்ன இருந்துச்சுன்னா, அப்துல் முத்தலிப் கெஞ்சுவாரு, காபத்துல்லாவை விட்டு எதுவும் செய்யாத அப்படின்னு கெஞ்சுவாரு நினைச்சாரு. ஆனா அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ வருகின்ற வழியில் என்னுடைய 200 ஒட்டையை நீ கடத்திட்டு வந்துட்ட, அந்த ஒட்டையை கொடுத்து நான் போயிடுறேன், உனக்கு எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்றாங்க. என்னடா இவ்வளவு பெரிய மனுஷன், காபத்துல்லாவுடைய முத்தவள்ளி, இவர் இப்படி போய் 200 ஒட்டையெல்லாம் நீ வந்து கேட்கிறாரே அப்படிங்கிறப்ப, அந்த 200 ஒட்டைக்கு நான் சொந்தக்காரன், காபத்துல்லாக்கு யார் சொந்தக்காரன்? அல்லாஹ் சொந்தக்காரன். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ பண்ணிக்க, ஆனா அதற்குண்டான தக்க பதிலை
அந்த காபத்துல்லாஹினுடைய அந்த பொறுப்பாளராகி அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் அப்படின்னு போயிடுறாங்க. அந்த 200 ஒட்டையை வாங்கிட்டு மலை மேல போயிடுறாங்க. அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் சோதனை, அந்த அபாபில் என்கின்ற பறவையின் மூலியமாக அவனுடைய அந்த படையே சுக்குநூறாக ஆக்கப்பட்டது. அந்த யானை படையினுடைய தலைவராக வரப்பட்ட யானையின் பெயர் மஹ்மூத். அந்த மஹ்மூத் என்கின்ற யானை காபத்துல்லாவை நோக்கி வரவே மாட்டேங்குது. அது வரமாட்டேங்கிற கோபத்துல அந்த யானையை மிகவும் சித்திரவதைப்படுத்துறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த வாயில்லா ஜீவனினுடைய அந்த குமரனை கண்டு அந்த படையையே அழிச்சிட்டான். இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. எல்லா நபியும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்ததற்கு பிறகு செய்கின்ற அந்த முஅஜிசாவை அன்னவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய கருவிற்குள் இருக்கும் போதே செய்தார்களே. அதனால்தான் தில்க ருசுல் ஃபதல்லா பஅதஹும் அலா ஒரு சில நபிமார்களுக்கு மத்தியில் நாம் ஏற்றத்தாழ்வுகளை வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே. அப்பொழுது நபிகளுடைய சிறப்பை குறித்து நாம் அதிகம் விளக்க வேண்டும் பெருமக்கள். எல்லா நபிமார்களும் வாழ்ந்தார்கள், தன்னுடைய உம்மத்திற்காக சேவையாற்றினார்கள். ஆனால் பெரும்பான்மையான நபிமார்கள் தன்னுடைய உம்மத்திற்கு பாதகமாக துஆ செய்திருக்கிறார்கள் என்பதாக வருகிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் 950 காலம் இந்த பூவுலகில் பிரச்சாரத்தை செய்தார்கள். 950 காலம். ஆனால் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் மிகவும் சொற்பமான நபர்கள். அதன் காரணத்தினால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். இன்னகலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரின லியாரா, யா அல்லாஹ் அடிச்சாட்சியம் செய்து வாழக்கூடிய இந்த காஃபிர்களை நீ பூமியிலே விட்டு வைத்து விடாதே என்பதாக தன்னுடைய உம்மத்திற்கு பாதகமாக துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய உம்மத்தை அழித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப துக்கமான பகுதினா அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தான அந்த நேரமும் ஒரு கூற்றின் பிரகாரம் 3 நாளைக்கு பிறகு மாதர்குல விளக்கு ரசூலுல்லாஹின் மாணிக்க வழிவிளக்கு அவரின் காதல் ஒளிவிளக்கான அன்னை கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களும் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துக்கம், ஒரு கவலை. தன்னுடைய மகன் வளர்ப்பு பிள்ளை ஸைத் இப்னு ஹாரிஸா அவருடைய அந்த ஆலோசனையின் பிரகாரம் தாரிஃப்க்கு போறாங்க. தாரிஃப்க்கு போய் தீன் பிரச்சாரம் செய்யறப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுவர்களை வைத்து மிகவும் துன்புறுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் காயப்படுத்தி விடுகிறார்கள். சிறுவர்களிடத்தில் கல்லை குடித்து பெருமானாரை அடிக்க சொல்லி ஏவுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்க 2 மலைக்கு மத்தியில வச்சு நசிக்கிறேன்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஅல்லல்லாஹ அன் யுஹ்ரிஜ மின் அஸ்லாபிஹிம், இவர்கள் இல்லை என்றாலும் இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடும், தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்கன்னாங்க. மற்ற நபிமார்களுக்கும் நமக்கு கிடைத்த நபிக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமக்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புதுசுல ஜம்சம் தண்ணீரால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தை கழுவப்பட்டது. ஆனால் ஜம்சம் தண்ணீரால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தை கழுவப்பட்டதினால் ஜம்சம் தண்ணீருக்கு தான் உயர்வு அதிகமானது என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழும் அவருடைய அந்த பெருமையும் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வர இருப்பதால் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்தினை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வந்தோம். அல்லாஹ் உங்களையும் நினைவாக்கி தந்த அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.